Om Shri Sai Ram. My humble pranams at the lotus feet of Bhagwan Shri Sathya Sai Baba. பகவான் என் பாத கமலங்களுக்கு என்னோட அனந்த பொடி நமஸ்காரங்கள். Thus speak பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அப்படிங்கிற சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹியூமன் வேல்யூ அஹிம்சா. ஒரு ஊர்ல தரம்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல செல்வ செழிப்பா ஒரு ஆள் இருந்தான். அவன் பேருக்கு ஏத்த மாதிரி நிறைய தர்மங்கள் அஹிம்சா வழிபாத அப்படின்னே இருந்தான். அவனுக்கு கஷ்டம் அப்படின்னு யாரு அவன்கிட்ட கேட்டாலும் அவன்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துங்க. ஆனா அவனோட வாழ்க்கையில சில திருப்பங்கள், அவனோட பிசினஸ் சரியா போகல, அப்படி அவன்கிட்ட இருந்த ஒவ்வொரு செல்வமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்தது. ரொம்ப புவர் ஆயிட்டான். ஆனாலும் அவன் அவனோட தர்மத்தையும் அவனோட அஹிம்சையும் விட்டு கொடுக்கவே இல்லை. ஒரு நாள் அவன் தூங்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஒரு சேஜ் ஒருத்தர் வர்றார். அந்த சேஜ் என்ன சொல்றாருன்னா, இந்த ஊர் எல்லையில ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில் பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்கு, அந்த ஆலமரத்துல ஒருத்தர் படுத்துட்டு இருப்பாரு. நாளைக்கு சாயந்தரம் நீ அவர்கிட்ட போய் அவரை நீ கொன்னுட்டீன்னா நீ இழந்த செல்வங்கள் எல்லாமே திருப்பி கிடைச்சிடும் அப்படின்னு அந்த சேஜ் சொல்லிட்டு மறைச்சிருந்தார். தரம்தாஸுக்கு ஆடி போயிட்டான். அப்படியே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு ரொம்ப ஷாக் ஆயிட்டு, இப்போ இந்த சேஜ் சொல்றத நம்பலாமா, இதை சொல்லி செஞ்சு நம்ம இழந்த செல்வங்கள் எல்லாம் திருப்பி கிடைச்சிடலாமான்னு யோசிக்கிறோம். அப்புறம் சரி வேற வழி இல்லை, அந்த சேஜ் சொன்ன இடத்துக்கு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு அவன் அடுத்த நாள் சாயந்தரம் அந்த ஊர் எல்லையில இருக்கிற கோவில் பக்கத்துல இருக்கிற அந்த மரத்தை கீழே போய் பார்த்தா அங்க ஒரு ஆள் படுத்துட்டு இருந்தார். அந்த ஆள் வேற யாருமே இல்ல, அவன் கனவுல அந்த சேஜ் தான். அப்ப அவன் என்ன நினைச்சா, பேசாம அந்த சேஜை கொண்டுட்டு நம்ம இழந்த செல்வங்கள் எல்லாம் திருப்பி கிடைச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது, இல்ல வேண்டாம், நம்மளோட வழி தர்ம வழி, நம்மளோட வழி அஹிம்சை வழி, இதுல நம்ம யாருக்கும் எந்த விதமான துன்புறுத்தலும் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல அவன் தெளிவா இருந்தான். அப்ப அவன் என்ன பண்ணா, அங்கேயே பக்கத்திலேயே உட்கார்ந்து அவருக்கு கொஞ்சம் விசிறி விட்டு அவரோட தூக்கத்தை டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பாத்துக்கிட்டார். அந்த சேஜு தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச உடனே இந்த தரம்தாஸ் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது, அந்த கனவுல இதுதான் நடந்தது, உங்களை கொன்னா எனக்கு நான் விட்ட செல்வங்கள் எல்லாம் எனக்கு திருப்பி கிடைச்சிரும். ஆனா எனக்கு அது செய்ய தோணல, உங்களை பார்த்தா ரொம்ப பசியும் தாகமா இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க ரொம்ப நேரம் களைப்புல வேற தூக்கி இருக்கீங்க, நீங்க வேணா என் வீட்டுக்கு என்கிட்ட இருக்கிறத நீங்க சாப்பிட்டுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வழியில போங்க அப்படின்னு அந்த சேஜுக்கு ரொம்ப ஆச்சரியம். சே, இந்த தரம்தாஸ் எப்படி அவனோட அஹிம்சை வழியை விடாம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் கொஞ்சம் பிளஸ் பண்ணிட்டு, தரம்தாஸ் இந்த மாதிரி நீ எப்படி உன்னோட அஹிம்சை வழியை விடாம என்னை கொண்டாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சியோ, இதுக்கே உனக்கு கடவுளோட எல்லா பிளெஸிங்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சேஜ் அவனை பிளஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிடுறாரு. அந்த இடத்தை விட்டு மறைஞ்ச உடனே அந்த இடத்துல நிறைய பொற்காசம், நிறைய ஜுவல்ஸ், நிறைய செல்வங்கள் அங்க கிடைக்குது. அதை வச்சு தர்மதாஸ்க்கு ரொம்ப சந்தோஷம். உடனே நம்ம அஹிம்சா வழி சூஸ் பண்ணனாலதான் நமக்கு இது கிடைச்சிருக்கு, இது கண்டிப்பா நம்ம மறுபடியும் நல்ல விஷயங்களுக்காக தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிடைச்ச செல்வத்துல மறுபடியும் பழைய மாதிரி தானம் தர்மங்கள் இது எல்லாமே செய்ய ஆரம்பிச்சான். சுவாமி நமக்கு அஹிம்சை வழிதான் எல்லா வழிக்கும் ஒரு மீதாக்கம் அப்படின்னு சொல்றார். நம்மளும் அந்த அஹிம்சை வழியிலேயே ஃபாலோ பண்ணி நல்லபடியா இருப்போம். ஜெய் சாய்ராம்.